அடுத்தபடியாக எஸ்.எம். ஃபர்ஹான் எம். முகேஷ் சமாதி வழிபாடு தெரிவித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமாதி வழிபாடு. சைத்தான் மனிதனை வழிகெடுக்க முயற்சிக்கும்போது ஒரே வழிகத்தில் வழிகெடுக்க பொறுத்ததில்லை. ஒவ்வொரு மனிதனையும் ஒரு சுத்தமாக வழிகெடுக்கக்கூடியவான். சிலை வழிபாடாகவே கூடாது என உள்ள மனிதனுக்கு சிலை வழிபடுவது பாவம்தான். ஆனால் சமாதிகளின் அழகிற்கும் நடடியார்களிடம் உதவி கேட்கலாமே. சிலை வழிபாட்டாலே அல்லாதற்கு நான் கபர்களின் அழகிற்கும் மகான்களிடம் உதவி கேட்கலாமே என மறுப்பான். இந்த சிந்தனையை அனுபவித்தவர்கள் சிறந்திருவார்கள். ஏமாற்றத்திற்கு பலியாக்காமல் அறிவிப்புள்ளவராக சிந்திப்பார்கள். சமாதி வழிபாட்டை ஏற்க மாட்டார்கள். ஆனால் எவரையும் எதனையும் வாழ்ந்தார் என்பதுதான் நமக்கு இடப்பட்டுள்ளது. இதில் சமாதிகளும் சிலைகளும் வேறுபடும் பார்க்க எந்த ஆதாரமும் இல்லை, உபாதியமும் இல்லை. சிலைகளும் சமாதிகளும் இதில் சமமான இருப்பான் என்பதை அறிவுடையவர் புரிந்து கொள்வார்கள். நமது காசுகள் மனதில் தீவர்களின் சிலைகள் என்றான். ஆனால் நாங்கள் மகான்களின் சமாதிகளை அல்லவா வணங்குகிறோம் என்றும் சைத்தான் பேச தூண்டுவார். இந்த வாதமும் தவறானதாகும். ஏனெனில் மக்கள் காசுகள் வணங்கியது பெரும்பாலும் நன்னடியார்களின் வழிபாடு என்றான். இந்த ஹதீஸ்களின் ஆதாரமும் உள்ளது. அவர்களும் மக்கா வெற்றியின் போது பாபாவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் உருவச் சிலைகளை கண்டார்கள். அவர்களை நம் கைத்தடியால் அப்புறப்படுத்திய பின்பே உடல் வைத்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் இப்ராஹிம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரின் உருவச் சிலைகளை கண்டார்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நல்லடியார்களிடம் பிரார்த்தனை செய்வதும் அவர்கள் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருவார்கள் என்று நம்பி அவர்களை வழிபடுவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குமானால் அந்த நபிமார்களின் சிலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்புறப்படுத்தியிருக்க வேண்டியதில்லை. யூத கிறிஸ்துவர்களே அல்லாஹ் சார்பானாக, ஏனெனில் அவர்கள் தங்கள் நபிமார்களின் சமாதிகளை வணங்கவிடமாக ஆக்கிவிட்டனர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். உங்கள் வீடுகளை அடக்கத்தலங்களாக ஆக்காதீர்கள், மேலும் எனது அடக்கத்தலத்தில் விழா எடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்களில் நல்லவர் ஒருவர் மரணித்து விட்டால் அவர்களை அடக்கத்தலத்தில் ஒரு வழிபாடு தலத்தை எழுப்பிக் கொண்டனர். அவர்களின் உருவங்களில் அதில் செதுக்கிக் கொண்டனர். அல்லாஹ்வின் படைப்பினங்களில் இவர்கள் தான் மிகவும் கெட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சமாதிகள் மீது கட்டடம் கட்டுவதும் அதன் மீது பூசப்படுவதையும் மீது உட்காருவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் சமாதிகளும் சிலைகளும் சமமானவைதான் என்பதற்கு இந்த நபிமொழி சான்றுகளாக உள்ளன. சமாதி வடிவம் என்றாலும் கூட அதுவும் அல்லாஹ்விற்கு சாபத்திற்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அறிவித்த பின்னர் சமாதிகளை வழிபடலாம் என்ற வாதத்தில் யாரும் எதுவும் இல்லை என்று உணர வேண்டும். மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டு சமாதிகளை உருஸ் எடுப்பது, விழா கொண்டாடுவது, இது போன்றவற்றில் உலக ஆதாயத்திற்காக ஈடுபடுவது, இது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.